என்ன பண்ண டோரேமான் டோரேமான் மறக்காம நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா டோரி கண்ணாடிக்கிறான். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வாங்க வீடியோல போயிடலாம். ஸ்டார்டிங்ல ஒரு வீடு எரியுது. அந்த வீடு யாருதுன்னு பார்த்தா நம்மளுது தான். நம்ம வீடு தான் இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீடை கொளுத்தனோடனே டோரேமான் தான். இப்போ நம்ம டோரேமான் வீட்டுக்கு தான் போக போறோம். அவனை புடிச்சுன்னு 2 காட்டுவோம்னு பார்ப்போம். ஏன்னா ஓகே, இப்போ நம்ம வந்தாச்சு டோரேமான் வீட்டுக்கு. என்ட்ரன்ஸ் தான் நம்ம வந்த வழின்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. சரி, தரப்போம். தரல. ஓ, இந்த டோரா? சாரி. டேய், வணக்கம்டா மாப்ள. வணக்கம்டா மாப்ள. அனைவருக்கும் இனிய மூஞ்சாடா இது நல்வாழ்த்துக்கள். இருங்க, பாத்தீங்களா? சிக்மாவா? சிக்மா? சிக்மாவா நீ? வாட் யூ டூயிங்? என் வீட்டுல என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நீ தான்டா என் வீட்டை கொளுத்தன, அதனாலதான் உங்க வீட்டுல வந்து தங்கலான்னு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அப்படின்றான். நான் டோரை சாத்தி தன்னா வந்தேன், உன் கண்ணு என்னடா வச்சுனுக்கிறேன் நாமளும் கேட்டோம். நீ வந்து அந்த பெட்ரூம் எங்கன்னா எடுத்துக்கோ அப்படின்றான். போயில எல்லாம் தூங்கு அப்படின்றான். சரி, நம்மளும் ஓகே, நம்ம போய் இப்ப பெட்ரூம்ல தூங்கணும். புதுசா யாராச்சும் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தூங்கிடுவோம். நைட்டு 1 அதுக்குள்ளே போய் தோஞ்சிச்சா? ஆடுறாவன் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பயமாகுது தரக்கு, விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஓய் டோரேமான், டேய் தூக்கம் வரலடா உனக்கு? நாங்க அப்படி பாக்குறோம் நம்மள. என்னன்னு நம்ம கேக்குறோம். அவன் வந்து எனக்கு போர் அடிக்குது, நான் வந்து இந்த ரூம் எல்லாம் காசுக்காக மட்டும்தான் விடுறேன் அப்படின்னா. அதுக்கு சரி அப்படின்னோம். என்கிட்ட காசு அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்றான் நம்ம நோபிட்டா. அதுக்கு டோரேமான் என்ன சொல்றான்னா, ஒரு வேலைக்குது செய்வியா அப்படின்னா காசுக்கு பதிலா. அடா பாவி, நீ எல்லாம் ஒரு நண்பன், காசுக்கோசரம் வேலை செய்ய சொல்றேன், அடா பாவிங்களா அப்படின்றான். நெக்ஸ்ட் நான் சொல்றேன், ஓகே வாட் டு அப்படின்றான். என்ன வேலை அப்படின்னு கேக்குறான். அதுக்கு என்னன்றான்னா, நாட் பிக் ஒர்க்கு, ரொம்ப பெரிய வேலை இல்லை, ஜஸ்ட் கிளீன் பண்ற வேலை தான். அது யார் ரூம்னா என் ரூம் தான், என் ரூமை நீ கிளீன் பண்ணு அப்படின்றான். பணத்துக்காக அவன் ரூமை கிளீன் பண்ண சொல்றான். பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நண்பன் எங்கனாச்சும் கிடைப்பானா பாருங்க, எப்படிக்கிறான். சரி, நம்மளும் யோசிக்கிறோம். சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, சரி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்றான். சரி, நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம். எந்த ரூம் தான் காட்டுவோம். ஓகே, ஏதோ ஸ்டோர் ரூமா, ஏதோ ஸ்டார்ஸ் ரூம்னு இருக்குது. படிக்கட்டா போகுது, மேல போவோம். அவன் ஆமை மாதிரி நடந்து வராதனால அவனால கண்டுக்க கூடாது. வந்தாச்சு. வீடு ரூமா பெட்ரூமா? பெட்ரூம் நினைக்கிறேன், இந்த ரூம் தான் நினைக்கிறேன். வந்து பார்க்க மாட்டேங்குது. டேய் வாடா, டேய் எந்த ரூம் டா பையா? ஏய் அந்த ரூம் போலதுங்க. உள்ள போயிட்டான். டேய் ஏடா, வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இல்ல, வீடு ஃபுல்லா ரத்தமா கொலை பண்ணிட்டு இருக்கிறான் போலதுங்க. எவனையும் போட்டோ பாக்குறான். ஐ ஐ அறா நீ என்ன
டங் லைஃப் பாத்தீங்களா நாய் சரியா இருக்குது பாத்தீங்களா நாய் டேய் எவன்டா கொலை பண்ண கட்லு கல்ல இருக்கானா ஒளிக்க வச்சிடானா அவனை என்னடா வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்குது டேய் என்னடா பண்ணி தொலைச்ச ஓகே ஸோ திஸ் ரூம் அப்படின்றான் என்னாச்சு இந்த ரூம்ல ஒன்றும் இல்லை நீ இந்த ரூம் மட்டும் நீ க்ளீன் பண்ணு அப்படின்றான் ஓகே அப்படின்னு சொல்கிறோம் ஸ்டோர் ரூமுக்கு போகணும் இப்போ நம்ம ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஏதோ இருக்கான் பாத்ரூம் ஃப்ரெம் இப்போ தொடப்பம்னு நினைக்கிறேங்க என்ன தெரிஞ்சு அது ஸ்டோர் ரூம் எந்த பக்கம் இருக்குது தெரியல பெட்ரூமு வந்த வழின்னு நினைக்கிறேன் இல்ல வந்த வழி இல்ல இது கிச்சன் இது நம்ம வந்தோம் இங்க இருக்கு ஸ்டோர் ரூம் இங்க இருக்கு பாருங்க தொடப்பம் ஓகே தொடப்பத்தை எடுத்தாச்சு நம்ம போவோம் ஏய் அதுக்குள்ள எப்படா கீழே வந்த ஓகே அவன் எப்படி வந்தான்னு தெரியல கிளீன் பண்ணுவோம் அவன் ரூம் கிளீன் பண்ணு சொல்லிட்டு சத்தம் போடுறான் அவனுக்கு கடைசியில் தான் இருக்கு அவனை எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா பாத்தீங்களே இப்போ நம்மள தொடச்சா போயிடும் போல இதுங்க எப்படிங்க நம்ம ஊர்ல எல்லாம் தொடப்பத்து ரத்தத்தை தொடச்சா போயிடுமா இங்க பாத்தீங்களா சூப்பரான டெக்னாலஜி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறானுங்க என்ன ஒரு டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி தாங்க எவ்வளவு ரத்தம் யார கொலை பண்ணிருப்பான் ஒன்னும் புரியல ரத்தமா இல்ல பெயிண்டா ஒன்னும் புரியல எதனால புரியுது எல்லாத்தையும் கிளீன் பண்ணு கிளீன் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு கேக்குறான் கொஞ்ச நேரத்துல அள்ளி இல்லைங்க ஐயோ சோப்பா அந்த பாசனா நல்லா தானே இருக்கு அப்படின்னா யாரு ஏதோ கரடி மறிக்குதுங்க பேர் கையத்து கும்முனுக்குதுங்க கரடி மறுபடியும் போய் கிளீன் பண்ண சொல்றாங்க ரூம டேய் 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 எங்க என்னங்க இது இப்பதாங்க கிளீன் பண்ணிட்டு போனேன் அதுக்குள்ளேயே அப்படி ஆயிடுச்சு எங்க இது நீங்க இதுதான் தெரிஞ்சா உங்களுக்கு டோராயாக்கி இது கன்ஃபார்ம் அவன் தான் பண்ணிருப்பான் அப்போ அவனை பழக வேண்டியதுதாங்க சொல்லிட்டு போட்டு போற டேய் இதுரா முட்டைக்கண்ணா உனக்கு எவ்வளவு நெக்குள் இருக்கும் நான் கிளீன் பண்ண ரூம்ல போய் குப்பை பண்ணிட்டு வந்துக்கிறேன் வேட்டாப்னா என்னாச்சு அப்படின்னு கேக்குறான் நம்ம சொல்றோம் இப்பதான் நான் ஒரு ரூமை கிளீன் பண்ணேன் ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு நாங்க வெளியே வந்தேன் அப்புறம் நான் உள்ள போய் பார்த்தா ஃபுல்லா எனக்கு குப்பையா இருக்குது அப்படின்றான் கிளாஸ் எல்லாம் உடையுது அப்படின்றான் இதெல்லாம் இங்க சகஜமா நடக்கும் அப்படின்னு சொல்றான் நம்ம டோரியமான் இதெல்லாம் சகஜமா எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றான் இங்க ஒரு மிஷின் ஒன்று இருக்கும் அந்த மிஷினை நீ கண்டுபிடிச்சி அதை கிளீன் பண்ணாதான் அது ஒரு பசில்ஸ் மாதிரி இருக்கும் அதை கண்டுபிடி அப்படின்றான் ஓகே நம்மளும் ஓகேன்னு சொல்லிட்டோம் பசில்ஸ் கண்டுபிடிக்கணுமா பசில்ஸ்னா எந்த இது என்னங்க ஏங்க நீங்க பாத்தீங்களா கிளீனர் இந்த மிஷின் மாதிரி இல்ல இது சும்மா குத்துறாங்களா எது குத்துறாங்க தெரியல ஏதோ பட்டனு மோட்டார் என்னங்க இது மோட்டார் கச்சிச்சு இது திரும்ப எங்க வைக்கணும் இவன்கிட்ட கொடுக்கணுமா இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம பெட்ரூம்ல தான் இருந்துச்சு
இதில் தான் போடணும்னு நினைக்கிறேன். இதில் தான் போடணும். டாய்லெட் ஒன்றும் இல்லை, இப்போதான் வந்தோம். கிச்சனில் ஒன்று இருக்கு. போட்டாச்சு, இங்கேயும் போட்டாச்சு. வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான் போயிட்டு இப்போ டோரேமான் மூஞ்சி டோரேமான் ரூமை கிளீன் பண்ணும். ஓகே, கிளீன் பண்ணியாச்சு. ரூமை தாங்க கிளீன் பண்ணோம். சும்மா விளையாடினேன். யாராச்சும் நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோக்கு. வந்தாச்சு. எவ்வளோ ஓகே, வேலை பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. நம்ம போய் தூங்கலாம். தூங்குவோம். புதுசா யாராச்சும் நம்ம வீடியோக்கு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 20 இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான். டேய் தேங்க்யூவா? ஓகே பரவாயில்ல, நம்ம பையனா போயிட்டேன், நான் தேங்க்யூ சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கெல்லாம் காசு தர வேணுமான்னு கேட்குறான். நம்ம வேணாம், தேங்க்ஸ் சொன்னதே போதும் அப்படின்றேன். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதுப்பா அப்படின்னு. நாளைக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா, என்ன வேலைன்னு தெரில. அது நம்ம இப்போ போய் நம்மளை தூங்க சொல்கிறான். அந்த வீடியோ வந்து நான் பார்ட் 2 போடுறேன். மறக்காமல் பார்ட் 2 போய் பாருங்கள். டாட்டா, பாய், see you.